ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் பென்னோட ஆம்லெட்டிக்ஸை ஆஸ்மித் உருவாக்கும் போது அது யூசருக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆம்லெட்டிக்ஸ் ரியாக்ட் பண்ணி அவங்க உயிரை சேவ் பண்ணணும்னு சொல்லி நிறையா விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆம்லெட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா பென்னோட உயிரை நிறைய இடங்களில் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பென்னோட உயிரை எந்தெந்த இடத்துலலாம் ஆம்லெட்டிக்ஸ் சேவ் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு டாப் 7 லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற மெமண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டனோட ரீபூட் சீரிஸில் ஆம்னிட்ரிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 எபிசோட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து கேக்ஸ் ஏலியன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஏலியனோட பவரை நம்ம வில்கேக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிப்பாரு, ஏன்னா அது நம்ம வில்கேக்ஸோட பவர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பென் கிட்ட இருந்து ஆம்னிட்ரிக்ஸை பிரிக்கிறதுக்கும் அவர் அந்த டைமில் ட்ரை பண்ணுவார். அதனால் அவரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. இந்த டைமில் நம்ம பென் பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை பற்றி நம்ம வில்கேக்ஸ் சொல்கிற விஷயங்களை வச்சு ஆம்னிட்ரிக்ஸ் தன்னை சேவ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுப்பாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து பென்னை கொல்ல ட்ரை பண்ணும்போது ஆம்னிட்ரிக்ஸ் என்னை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அப்கிரேட் இல்லைனா அப்படியே உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தன்னோட ரீகாலிபிரேஷனை ட்ரிகர் பண்ணிட்டு நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் ரீச் பண்ணியிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் புது புது ஏலியன்ஸை பென்னுக்கு அந்த இடத்துல அன்லாக் பண்ணி கொடுக்குது, ஆம்னி என்ஹான்ஸ்டு ஃபார்மையும் அன்லாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நம்ம பென்னோட உயிரை பென்னோட கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலுமே டக்குன்னு வந்து அப்கிரேடை வச்சு தண்ணியை ரீகாலிபிரேட் பண்ணி அது மூலமா பென்னோட உயிரை சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல நம்ம பென்னோட உயிரை இந்த இடத்துல வில்கேக்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய ஆம்னிட்ரிக்ஸ் சேவ் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம லிஸ்ட்ல இந்த மொமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற மொமெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டனோட கிளாசிக் சீரிஸில் த பிக் டிக் அப்படின்ற ஒரு எபிசோட் இருக்கு. ஸோ இந்த எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேனன் போல்ட்டியில் ஃபர்ஸ்ட் டைமாக பென் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதே டைமில் த கிரேட் ஒன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன் பூமியோட ஒட்டுமொத்த எனர்ஜி சோர்ஸையுமே அப்சர்வ் பண்ணி அதன் மூலமாக பூமியை அழிக்க ட்ரை பண்ணுவார். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து பென் கிட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸை ட்ரை பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஈவன் கோஸ்ட் ஃப்ரீக்கு, ஹீட் பிளாஸ்ட், அப்புறம் 4 ஆர்ம்ஸ் கூட ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறமா தான் நம்ம கேனன் போல்ட்டை யூஸ் பண்ணி இந்த கிரேட் ஒன்னை அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வில்லனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஏலியனோட பவர் தான் பென்னுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த கேனன் போல்ட்டை அன்லாக் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குவென் தான் வந்து ஆம்னிட்ரிக்ஸை ஆப்ரேட் பண்ணி அதன் மூலமாக இந்த ஏலியனை அன்லாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குவென்னால் வந்து ஒரு ஏலியனை அன்லாக் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா நம்ம குவென்னுக்கு தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் தான் வந்து இந்த இடத்துல நம்ம பென்னுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணி அதனால பார்த்தீங்கன்னா பூமியை சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் பென்னோட உயிரையுமே சேவ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு மூமெண்ட்டில் நம்மளோட ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கேனன் போல்ட்டை அன்லாக் பண்ணி நம்ம பென்னுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த க்ரூச் மேட்ச்சில் கூட பார்த்துட்டிங்கன்னா பென் வந்து கிட்டத்தட்ட நம்ம கெவின் கிட்ட தனியாக மாட்டிப்பார். அந்த டைமில் மட்டும் நம்ம கெவின் மட்டும் நம்ம பென்னை கொல்ல ட்ரை பண்ணுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் டக்குன்னு வந்து ரீசார்ஜ் ஆகி நம்ம பென்னை வந்து கேனன் போல்ட்டாக மாற ஹெல்ப் பண்ணோம். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நம்ம பென்னுக்கு டக்குன்னு வந்து அவரோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அவரை சேவ் பண்ணியிருக்கு. அதனால் இந்த 2 விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற மொமெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டனோட ஆம்னிவர்ஸில் நம்ம மேல்வர் இருக்கார்ல, இவர் வந்து கேல்வன் இனத்தையும் கேல்வன் பிளானட்டையும் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இவரை தடுக்கிறதுக்கு நம்ம கெவின், பென்லாம் பார்த்தீங்கன்னா கேல்வன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பென் வந்து நம்ம மேல்வர் கிட்ட மாட்டிக்கும் போது அவருக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்னோட பாஸ்ட் வெர்ஷனும் பென்னும் மீட் பண்ணுவாங்க, கரண்ட் டைமில் இருக்கிற பென்னும். ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள அந்த ஃபீட்பேக் ஏலியன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிஎன்ஏ வந்து திரும்பி ரீஸ்டோர் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம பென் வந்து ஆம்னிட்ரிக்ஸால் சேவ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம மேலோட பாடிக்குள்ளேயே வந்து இன்னுமே நம்ம ஃபீட்பேக்கோட டிஎன்ஏலாம் இருந்திருக்கு, அதை வச்சு தான் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி மேட் வெயின் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபீட்பேக் ஏலியன் இருந்தால் மட்டும்தான் இந்த மேல்வரை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ட்ரிகர் ஆகி நம்மளோட ஃபீட்பேக் வந்து மறுபடியும் பென்னுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி அந்த ஏலியன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பென்னோட அந்த ஃபீட்பேக் என்ட்ரியே வெறித்தனமாக இருக்கும். அப்படியே மேலோட பாடி அப்படியே உடச்சிக்கிட்டு வெளில வருவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீட்பேக்கோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம பென் வந்து மேல்வரியை அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம பென்னோட உயிரை ஆம்னிட்ரிக்ஸ் தான் சேவ் பண்ணியிருக்கு. மேபி ஆம்னிட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ஃபீட்பேக்கோட டிஎன்ஏ ரீஸ்டோர் பண்ணாமல் விட்டுருந்துச்சு அப்படின்னா பென் மேலோருக்குள்ளேயே அழிஞ்சு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம
லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு மொமெண்ட் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் பென்னோட லைஃபை சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏலியனோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கோட என்ட்ரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற மொமெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸில் நம்ம அனலாக் பாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் டைமாக வெடிக்கும்ல, அதை வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஜிட் விருது பேஸ்லாம் தெரியாமல் வந்து அந்த பாம்பை ட்ரிகர் பண்ணிடுவாங்க. அதன் மூலமாக ஒட்டுமொத்த பென்டன் யூனிவர்ஸே அழிஞ்சு போயிடும். ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனை வச்சு மட்டும்தான் இந்த பிரச்சனையை தடுக்க முடியும்னு சொல்லும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஏலியனை கூட ஆம்னிட்ரிக்ஸ் கேட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அந்த ஏலியன் தான் நம்ம ஏலியன் எக்ஸ். ஸோ ஏலியன் எக்ஸோட பவரை யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே எரேஸ் ஆனால் கூட நம்மளோட ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்னை சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் செரினா பெலிகேஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பென் வந்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறதையுமே தாண்டி தன்னுடைய ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறோம்னா பென்னுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏலியன் எக்ஸாக மாற்றிருக்கும். இந்த இடத்துல கூட பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து தன்னை யூஸ் பண்ணுறவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் எக்ஸாக நம்ம பென்னை மாற்றுறதுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ண மொமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து 4th பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற மொமெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் நம்ம வில்கேக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் அப்படின்ற எபிசோடில் பூமியில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம பென் கூட சேலஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பென்னோட எல்லா ஏலியன்ஸுமே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அது ஜெட்ரேவை தோக்கடிச்சிருப்பாரு, பிக்சியில் தோக்கடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமகாசாரை ஸ்ட்ரெங்க்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டிஃபீட் பண்ணி அவர் முகத்திலேயே காலை வச்சிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா வில்கேக்ஸ் வந்து ஓவராக அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேபிக்கு வச்சு வில்கேக்ஸை டிஃபீட் பண்ண பென் ட்ரை பண்ணாலுமே அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அவர் குரோமோஸ்டோனாக மாடுவார். ஸோ குரோமோஸ்டோன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா வில்கேக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே பென்னை கொண்டுடுவார். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பென் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நம்ம பென்னை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணோம். அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த குரோமோஸ்டோன் பாடியிலேருந்து செதறி போன நம்ம பென் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டைமண்ட் ஹெட்டாக வந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெலியனா பென் வந்து திரும்பி உயிரோட வரதுக்கு காரணமே நம்மளுடைய அந்த ஆம்னிட்ரிக்ஸோட பவர் அப்படின்னு தான் சொல்லணும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டது நம்ம பென் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் பென் தன்னோட இன்டெலிஜென்ஸான பிரெயினை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பென்னோட உயிரை சேவ் பண்ண பெஸ்ட்டான ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் ஏலியன் ஸ்வாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி இருக்குது. ஸோ இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் தன்கிட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸுமே ட்ரை பண்ணி அந்த நானோ சிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் முக்கியமான வில்லன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள அழிக்க ட்ரை பண்ணுவார். இருந்தாலும் இந்த நானோ சிப்ஸை பார்த்தீங்கன்னா பென்னோட கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பிகாஸ் நானோ குயின்னு சொல்லிட்டு ஒரு குயின் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நானோ சிப்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த நானோ குயினை வந்து பென் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து அதுக்கு ஈக்குவலான பவர் இருக்குல்ல ஒரு ஏலியன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொந்தமாக யோசிச்சு பென்னோட யூனிவர்ஸ்லேயே இல்லாத ஒரு புது ஏலியனை உருவாக்கும். அந்த ஏலியன் தான் நானோமேக். ஸோ நானோமேக் பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸால் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன். ஸோ இப்படி ஒரு ஏலியன் ரேஸே பார்த்தீங்கன்னா பென்டன் யூனிவர்ஸ்லேயே கிடையாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நானோ சிப்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி பென்னோட 50% டிஎன்ஏவை அது கூட மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபியூஷன் ஏலியன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் வந்து இந்த நானோமேக்கை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஏலியன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நானோமேக் ஏலியனை யூஸ் பண்ணி பென் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எல்லா நானோ சிப்ஸையும் அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா நானோமேக்கோட அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு பென் குட்டியாக மாறிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அந்த நானோமேக்காக மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொமெண்ட் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் சொந்தமாக யோசிச்சு பென்னுக்குன்னு ஒரு புது ஏலியனை உருவாக்கி அவர் உயிரியை சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென்னோட உயிரை ஆம்னிட்ரிக்ஸ் காப்பாற்றின பெஸ்ட்டான மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட கிளைமேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து அந்த அனலாக் பாமையும் குரோனோசேப்பியன் டைம் பாமையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண அந்த பாமை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ ஸ்கர்ட் ஹெல்ப் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீல்டில் கிழிச்சு அந்த பாமை வந்து ரீச் பண்ணிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பென் கிட்டத்தட்ட வந்து அந்த பாம் வெடிக்கும் போது அது பக்கத்தில் இருப்பார். ஸோ அந்த டைமில் மட்டும் நம்ம பென் வந்து அந்த
ஆம்னிட்ரிக்ஸோட ஹெல்ப் இல்லைன்னு வச்சுங்க அவரும் அழிஞ்சு தான் போயிருப்பாரு. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணி அந்த ஒட்டுமொத்த அந்த பிக் பேங் பிளாஸ்டோட பவரையும் பார்த்துட்டிங்கன்னா ஃபீட்பேக் ஏலியன் மட்டும் இல்லை பென் கிட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸையும் அது எந்தெந்த ஏலியன்ஸ் நினச்சா இந்த பிளாஸ்ட்லேருந்து பென்னையும் யூனிவர்ஸையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் சொந்தமாக யோசிச்சு ஃபீட்பேக் ஏலியனால் மட்டும்தான் இந்த ஒரு பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏலியன்ஸுக்குமே மாறும். ஏலியன்ஸை தவிர மற்ற எல்லா ஏலியன்ஸும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மாறி இருக்கும் அப்படின்னு தான் காமிச்சிருப்பாங்க. ஈவன் வேபிக்கா கூட மாறி டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபீட்பேக்காக மாறிடும். ஸோ இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபீட்பேக் ஏலியனை யூஸ் பண்ணால் பென்னால் வந்து இந்த ஒரு பிளாஸ்ட்லேருந்து சர்வே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொமெண்ட்டில் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து பென்னோட உயிரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த யூனிவர்ஸையுமே சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்த 7 மொமெண்ட்ஸை தாண்டி இன்னும் நிறைய மொமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பென்னோட உயிரை ஆம்னிட்ரிக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் பென்னோட உயிரை ஆபத்துலேயும் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மாட்டி விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மொமெண்ட்ஸ்லாம் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அவர் உயிருக்கே உழ வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மொமெண்ட்ஸ் தாண்டி இன்னொரு முக்கியமான மொமெண்ட்ஸில் வந்து பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் அவர் உயிரை சேவ் பண்ணியிருக்காது நீ ஆட் பண்ணலன்னு சொன்னிச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.